சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகந்தரம் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார். கண்டேன் சீதையை என்று காக்கஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்ட ஆயத்தம் ஆகி நின்றான். அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவான் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே. வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி ஒழிந்தனரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு சிங்கிகையை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தான். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான். சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன். வெகுண்டிட ராட்சசிய அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க. கணையாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கன் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்த அனைவரையும் ஒழித்தான். பிரம்மாத்திரத்தால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வெய்யுங்கள் தீ வாளுக்கு என்றான். வெய்த்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானன் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் ஆஞ்சநேயன். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதையை என்றான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான். மனம் கனிந்து மாருதியின் மார்போடு அணைத்து ஸ்ரீராமர் மைதிலியை சிறைமீட்க சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் லக்ஷ்மணனும் உடன் புறப்பட்டனர். அழித்திட்டான் ராவணனை, வழித்திட்டான் அதர்மத்தை. அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அகிலம்புகழ ஆட்சி செய்தான். அவனை சரணடைந்ததற்கு அவன் அருள் என்றும் உண்டு. எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கே அங்கே சிரம் மேல் பரந்த குவித்து மனமுருகி நீ சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் ஆஞ்சநேயா, உன்னை பணிகின்றேன் பன்முறை, உன்னை பணிகின்றேன் பன்முறை, உன்னை பணிகின்றேன். 5 நிமிடங்களே ஆகிற இந்த சுந்தரகாண்டம் இதை படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நல்ல விதத்தில் தீர்வு கிடச்சி நம்ம சந்தோஷமாக வாழலாம். சுந்தரகாண்டம் வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது 2725 ஸ்லோகங்கள் அடங்கினது, 68 சர்க்கங்கள் நிறைந்தது. அவ்வளோ பெரிய சுந்தரகாண்டத்தை நம்ம எல்லோரும் எளிமையாக படிக்கிறதுக்கு உண்டான விதத்தில் தமிழாக்கம் செய்திருக்கா. அதை நம்ம படித்து வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் அடையலாமா? நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.